நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போய். கிட்டத்தட்ட நம்ம எல்லார் லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாளா நான் தான் உங்களை என் நெஞ்சில குடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, அது நான் இல்ல, நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில குடி வச்சிருக்கீங்கன்னு. நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. இவ்வளவு இந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசுதான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாகாது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. உங்களோட உழைப்புல நீங்க எனக்காக செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் நான் உண்மையா இருக்கிறேன். Kill them with your success, bury them with your smile. வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். வேற லெவலுங்க நீங்க, வேற level. காந்திஜி அவர்கள் சொன்ன ஒரு கோட்டு தான், நான் வயலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than violence. அஹிம்சை வன்முறையை விட உறுதியான வலிமையான ஆயுதம். உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா, அது வேற யாருமே வந்து ஃபில் பண்ணவே முடியாது. நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? நெஞ்சில் குடியிருக்கும் நான்